வணக்கம். வெற்றிக்கனி 5வது மாதிரி பரீட்சையின் 5ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். ஏயிலிருந்து பியை அடைவதற்கு முறிந்த கோடுகளினால் காட்டப்பட்டுள்ள 3 பாதைகளின் நீளங்கூடிய பாதை எது என்று கேட்கப்படுகின்றது. இந்த 3 உருக்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது ஏயிலிருந்து பிக்கான தூரம் ஒரே தூரமாகத்தான் இருக்கின்றது. அதாவது நாங்கள் அதை பார்த்தா ஏயிலிருந்து பிக்கு ஒரே அளவு தூரமாகத்தான் இருக்கின்றது. ஆனா இந்த தூரங்களை செல்கிற மார்க்கங்கள் இங்கே மாறுபட்டு காணப்படுகின்றது. அப்ப அதன்படிதான் இப்ப இங்கு கேட்கப்படுகின்றது, நீளம் கூடிய பாதை எது என்று. அப்ப நாங்க இந்த பாதைகள் எல்லாம் இங்க முறிகோட்டினால காட்டப்பட்டிருக்க, முறிந்த கோடுகளால காட்டி இருக்கு. அப்ப நாங்க இந்த முறிந்த கோடுகளின் அளவுகளை எல்லாத்தையும் பார்த்தால் எல்லாம் ஒரே அளவாகத்தான் இருக்குது, அதுல வித்தியாசம் இல்லை. அப்ப அதின் நீளப்பாங்காக இருக்கிற கோடும் அதன் அகலப்பாங்காக இருக்கிற கோடும், அகலப்பாங்கு என்றால் 2 நீளக்கோடுகளுக்கு இடைப்பட்டது அகலப்பாங்கு, எல்லாம் சமனாகத்தான் இருக்கின்றது. அப்ப நாங்கள் இங்க பார்க்க வேண்டியது என்ன, ஒவ்வொரு பாதையிலையும் முறிகோட்டு பாதையிலையும் எத்தனை நீளக்கோடுகள் இருக்கின்றது, எத்தனை அகலக்கோடுகள் இருக்கின்றது என பார்க்க வேண்டும். அப்படி நாங்கள் பார்த்தால் முதலாவதாக ஏ என்ற உருவில 1 நீளம், 2 நீளம், 3 நீளம், 4 நீளம். அதே போல பி என்பதில் 1, 2, 3, 4, சி என்பதில் 2 தான் இருக்கின்றது. அப்ப நிச்சயமாக தெரிகிறது சி என்பது எங்களுக்கு பொருந்த போவது இல்லை. காரணம் என்னென்றால், சி ஏன் பொருந்த போவதில்லை என்றால் இதுல 4 நீளக்கோடு இருக்கு, இதுல 4 நீளக்கோடு இருக்கு, இதுல 2 தான் இருக்குது. அப்ப நீளம் கூடிய பாதை என்பதற்கு இது பொருந்தாது. சரி, இனி நாங்கள் அகலப்பாதைகளின் எண்ணிக்கையை பார்க்க போறோம். அகலப்பாதைகளின் எண்ணிக்கை இங்கு 1, 2, 3. அப்ப அகலப்பாதை 3, இது நீளப்பாதை, நீளம், இது அகலப்பாங்கான பாதை. இதுல பார்த்தால் 1 திரும்ப இங்க வருகின்றது, 2 திரும்ப போயிட்டு இப்படி போயிட்டு திரும்பவும் வருகின்றது. அப்ப 3, 4. அப்ப முதல் நீளப்பாங்கு 4, முதலே பார்த்த நாங்கள் நீளமாக, அகலப்பாங்கும் இங்க 4, ஆனா இங்க 3. அப்ப 3ஐ விட 4 கூட, ஆகவே நீளங்கூடிய பாதை இது. அப்ப கேள்விக்கான விடை பி என்பது ஆகும். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 5 மாணவர்கள் பாடசாலைக்கு வருகின்ற நேரங்களை பின்வரும் கடிகாரங்கள் காட்டுகின்றன. அப்ப கடிகாரத்துல உள்ள நேரங்களை குறிப்போமாயிருந்தால் இது 7 மணி 15 நிமிடம். அதை கண்ணால பார்த்ததா மணி நிமிட கம்பியை பார்த்து சொல்றோம். அதாவது நிமிட கம்பி சரியா குறிக்கிறது 30 நிமிடம். அப்ப மணி கம்பி 7க்கும் 8க்கும் இடையில இருக்கிறதையே அதை கணித்துத்தான் சொல்றோம். 7:30. இது 7 மணி பொருத்தமாக இருக்கின்றது. நிமிட கம்பி 12, மணி கம்பி 7. இது 7 மணி 10 நிமிடம். இது 7 மணி 30 நிமிடம். இப்ப வினா, இவர்களில் முதலிலும் இறுதியாகவும் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் யாவர்? அப்ப இதுல முதல்ல வருகின்றதாக இருந்தால் இந்த முதல் நேரம் என்கின்ற கமலா பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இறுதியாக வருகை தந்த என்றால் இங்கே இறுதியாக 2 இடத்துல இருக்கின்றது. 7:30 மணி, 2 பேரும் 7:30 மணிக்குத்தான் வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த கமலா என்ற சொல்லும் ஒன்றில் இந்திரன் அல்லது அகமட் என்ற சொல்லும் உள்ள விடைதான் பொருத்தமானது. அப்ப 3வது விடையில கமலாவும் அகமட்டும் இருக்குது. ஆனா இங்க கேட்கப்படுறது என்னது, இவர்களில் முதலிலும் இறுதியுமாக என்றால் முதலிலும் என்றது கமலாவைத்தான் குறிக்கின்றது. அடுத்தது இறுதியாகத்தான் அகமட் வந்திருக்கிறார். ஆனா இங்க முறையே என்று கேட்கப்படாதபடியால் இந்த விடை பொருத்தம் என்று கருதலாம். இப்ப இதுல முதலிலும் இறுதியுமாக பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்கள் முறையே என்று கேட்டிருந்தால் இந்த விடையும் பொருந்தாது.
அப்ப நாங்க அந்த சொற்களுக்குரிய கருத்தை புரிந்து கொள்ளணும். முறையே என்றால் ஒழுங்கிலே என்பதை கருத்து. சரி, இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். 5 தராசுகளில் 5 சோடி பொருட்களின் அளவுகள் தரப்பட்டுள்ளன. நிறைகள், அளவுன்றது நிறக்கப்படுகின்ற நிறைகள். இங்கே தராசு இருக்கின்றது, 5 தராசுகள் காணப்படுகின்றது. அந்த தராசுகள் 7 வரை இலக்கம் இருந்தாலும் அந்த 0, 8 என்பதைத்தான் கருத்துது. 0 என்கிறது திரும்ப சுத்தி கொண்டு போனால் அது 8 என்பதுதான் கருத்து. பொருள் இருந்தால் அது 0 காட்டினா அது 8 என்பதுதான் கருத்து. இப்ப 5 தராசுகளிலும் 5 சோடி பொருட்கள். அப்ப சொல்லப்படுகின்றது 5 சோடி. சோடி என்றால் 2, ஒரே பொருள் 2. 5 சோடி பொருட்களின் அளவுகள், நிறைகள் தரப்பட்டுள்ளன. இப்ப அடுத்த கேள்வி என்ன? இதன்படி, அதன் பிரகாரம் இந்த ஒவ்வொரு சோடியிலையும் ஒவ்வொரு பொருளை தந்து ஆகிய இவ்வைந்து பொருட்களிலும் மொத்த நிறை யாது? அப்ப கணிப்பீடு தேவையில்லை. ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து கணிப்பீடு கண்டு விட காண தேவையில்லை. ஏன்? இந்த உள்ள பொருட்கள் எல்லாம் சோடியாகத்தான் இருக்கு. இதோட இது சோடி, இதோட இது சோடி, இதோட இது சோடி, இதோட இது சோடி, அதே போல அடுத்தது இதோட இது சோடி. அப்ப 5 சோடி பொருட்கள் இருக்கின்றது. ஆனால் தனித்தனி பொருள் 5 தான் தனித்தனியாக கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த நிறைகளை மாத்திரம் எழுதி அவற்றை கூட்டி போட்டு அதை 2ஆல வகுத்தால் கேள்விக்கான விடை கிடைக்கும். அப்ப இதுல 3 கிலோகிராம், இது 7 கிலோகிராம், இது 8 கிலோகிராம். இங்கதான் நான் சொன்னதை கவனத்தில் கொள்ளுங்க. 2 பொருட்களும் இருக்கின்றது, ஆனா 0 காட்டுகின்றது. ஆனா பொருட்கள் இருக்கிறோடைய நிறை இருக்கின்றது. அப்ப 8 கிலோகிராம். அடுத்தது இது 5 கிலோகிராம், இது 7 கிலோகிராம். அப்ப 3 7 10, 18, 18 23, 30. 30 2ஆல வகுத்தால் 15 கிலோ என்பது பொருத்தமான விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கம் பார்ப்போம். கமலா, விமலா, பாத்திமா எனும் மூவரிடமும் சிவப்பு, கருப்பு, நீல நிற பேனாக்கள் உள்ளன. அவை ஒரு மேசையில் உள்ள ஒழுங்கு கீழே தரப்பட்டுள்ளன. இங்கே முறையே என்ற சொல் பயன்படுத்தாதபடியால் யாருடைய பேனா எது என்று தெரியாது. ஆனா 3 பேருடைய பேனாக்கள் என்பது நிச்சயம். கமலா, விமலா, பாத்திமா பேனாக்களின் நிறங்களும் 3 என்பது நிச்சயம். சிவப்பு, கருப்பு, நீலம். அப்ப இப்ப மேசையில ஒழுங்காக இருக்கிறது சொல்லப்படுது. இதுல சொல்லப்படுது விமலாவின் பேனாவுடன் நீல நிற பேனா உள்ளது. அப்ப விமலாட பேனாவோடு விமலாட பேனாட நிறம் எங்களுக்கு தெரியாது, அதோடு நீல நிற பேனா இருக்கின்றது. அப்ப விமலாட பேனா அந்த நீல நிறம் தவிர்ந்த 2ல் ஒன்றா இருக்கலாம், அதாவது சிவப்பு அல்லது கருப்பு. ஆனால் அடுத்த தகவல், பாத்திமாவின் பேனாவின் நீல நிறம் அல்ல. அப்ப பாத்திமாட பேனாவும் நீல நிறம் அல்ல என்றது அந்த 2 ஒன்றில்தான் இருக்கின்றது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரிகின்ற முக்கியமான தகவல் என்ன? இந்த நீல நிற பேனா விமலாவுடையதும் அல்ல, பாத்திமாவுடையதும் அல்ல. அப்ப நிச்சயமாக கமலாவுடையதாகத்தான் இருக்கும். அப்ப கேள்வியே, ஆகவே இவற்றில் கமலாவின் பேனாவின் நிறம் யாது என்றால் துணிந்து சொல்லலாம் நீலம் என்பது. அப்ப இங்க என்ன கேள்வியிலே சொற்களை சரியாக புரிந்து கொள்வதுதான் முக்கியம். இப்ப விமலா, பாத்திமா என்ற பேரு மற்ற 2 நிறத்தில சிவப்பு, கருப்பிலே இதே என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனா இந்த கமலா என்ற பேனா மட்டும் நீல நிறம் என்பது இவை 2 பேருக்கும் தரப்பட்ட தரவுகளின்படி நாங்கள் துணிந்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த இந்த பக்கத்தின் இறுதி கேள்வியை பார்வையிடுவோம். தரப்பட்டுள்ள சதுரக்கட்ட வலையில் ஆரம்ப கட்டத்தில் இருந்து இறுதி கட்டம் வரை செல்லும் போது நிலத்தியுள்ள கட்டங்களை தவிர்த்து செல்ல வேண்டும். நீண்ட பாதையில் அவ்வாறு செல்லும் போது இடைவெளியில் எத்தனை கட்டங்களை கடந்து செல்ல நேரிடும்? இப்ப தரப்பட்ட தரவை நல்லா கவனிங்கோ. இதில் ஒரு கட்டமைப்பு தந்திருக்கு, சதுர கட்டமைப்பு. ஆரம்ப கட்டத்திலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும், இதில இருந்து ஆரம்பிக்க வேண்டும், இறுதி கட்டம் வரை செல்ல வேண்டும். இறுதி கட்டம் இது.
வரை செல்லும் போது நிலத்தியுள்ள கட்டங்களை தவிர்க்க வேண்டும். இதான் நிலத்தி இருக்கிற கட்டங்கள், இது எல்லாம் தவிர்த்து கொள்ளணும். இதுகளுக்கு போகவே கூடாது. நிலத்தியுள்ள கட்டங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். நிலத்தியுள்ள கட்டங்களை தவிர்த்து செல்ல வேண்டும். நீண்ட பாதையில் அவ்வாறு செல்லும் போது, அப்ப நீண்ட பாதையில் என்றால் இதிலே ஆரம்பித்து இப்படி போனால் இது குயிக் இலகு பாதை ஆயிடும். அப்ப நீளங்கூடிய பாதை என்றால் எங்களுக்கு தெரியுது, இப்படி போய் இப்படி வந்து நேரையும் போகாம மேல போய் வந்தால் இன்னும் கூடுதலான பாதையாக இருக்கும். அப்ப நீண்ட பாதையில் அவ்வாறு செல்லும் போது இடைவெளியில் எத்தனை கட்டங்களை கடந்து செல்ல நேரிடும் என்பது கேள்வி. அப்ப இதற்கு விளக்கம் பார்க்கல, மேலே ஒரு கட்டம், பிற 2, பிற 3, பிற 4, பிற 5, பிற 6, 7, 8, 9, 10, 11, 12 மேலே போகணும். 13, 14, 15, 16, 17. இது ரெண்டும் ஆரம்பமும் இறுதிக்கட்டங்களும், அதை எண்ணக்கூடாது. அப்ப 17 என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று.